ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாப்பாவோட ஸ்கேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து 9th month ஸ்கேன் எடுக்க வந்திருக்கோம். இந்தியன் எம்ஆர்ஐக்கு வந்திருக்கோம். ரொம்ப பயமாக இருக்குது. இது 37 வீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி 36 வீக்லேயே வந்து ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம். 37 வீக்ஸ் ஆகுது. இன்னும் 3 வீக்ஸ் 2 வீக்ஸில் வந்து பாப்பா வந்துடுவாங்க. நம்ம வந்து இப்போ வந்து பாப்பாவை தான் ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்காங்க, வெயிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பயத்தோடு வருவேன். இந்த வாட்டி ரொம்ப ஜாலியாக வந்திருக்கேன். ஏன்னா நான் 2 வாரத்தில் பாப்பா வந்துடுவாங்கள்ல, அதனால ரொம்ப ஜாலியாக வந்திருக்கேன். ஸோ நானும் ராவினும் இப்போ ஸ்கேன் சென்டருக்குள்ளே போகிறோம். வாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி வருது என்னன்றதை போய் பார்க்கலாம். இது ஜாலியாக இருக்குது. போது சந்தோஷம் பண்ண முடியும். வேண்டாம் அப்படி சொல்லுங்கள். அவங்களோட கெட்டப் சும்மா மாசாக இருக்குது. எப்படி எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாப்பாவோட போகுது. பாப்பா வந்தானே அவங்க அப்பாவுக்கு அடி இருக்கு. எங்கள் பார்க்கறதுக்கு அடிக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாப்பா நல்லா உள்ளே மூவ் பண்ணிகிட்டே இருந்தான். இந்த மூமெண்ட்லாம் அடுத்து வந்து இன்னும் ஒரு 2 or 3 வீக்ஸ்க்கு தான் நமக்கு வந்து இதை என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கடுத்து நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு பக்கத்து கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கத்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். பாப்பா எப்படி இருப்பாள், அவள் ஃபேஸ் எப்படி இருக்கும், யார் மணிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்படி இருப்பான்னு ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எத்தனையோ நாள் என்னோடய ப்ரேயர் இப்போலாம் வந்து நான் வந்து ஸ்கேன் எடுக்க வரணும், நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கணும். இது மாதிரிக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏக்கங்கள் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஏக்கங்கள் எல்லாமே நிறைவேறும். நீங்களும் ப்ரேயரில் வைங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கோவப்படாதீங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றங்க. ஏன்னா நம்ம அந்த குழந்தை நம்ம கைக்கு வந்துட்டால் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். ஸோ வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டாக்டர் கூப்பிடுவாங்க ஸ்கேன் பண்ண, பாப்பா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படா பாப்பா பிறக்குன்னு வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இந்த கெட்டப்பை முதல்ல சேஞ்ச் பண்ண பார்க்க முடியல. சூசை நம்ம வந்து இப்போ வந்து ஸ்கேன் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ ரிப்போர்ட்டாக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது பாப்பா பிறக்க சொல்லிட்டாங்க. நம்ம வந்து இப்போ ரிப்போர்ட் வரும், எப்படி இருக்குது ரிப்போர்ட் அப்படிங்கிறது நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி வந்து பயமாக இருக்குது. ரிப்போர்ட் வரும், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நேரம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. பாப்பா வந்துட்டு 2900 வெயிட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு, பாப்பா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீ வந்து நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் இந்த ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 2 or 3 வீக்ஸில் வந்து பாப்பா வந்துடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லன்னு தெரியல. பாப்பா அடுத்து டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். பாய்.